இவர் வந்து பாத்தீங்கன்னா சீமான் ஒண்ணு சொல்லுவாரு. சாட்டை பாரிசாலம் இவனுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜாதி வச்சு சொல்லுவாருங்க. அந்த ஆளு இப்ப நம்மளே திமுகவோட பி டீம்னு சொல்லிட்டு நம்ம இருக்கானுங்க. திமுக புதுசா பி நம்ம மேல டீமா பட்டம் கட்டுறானுங்க. பாய்களா அப்படி சொல்றானுங்க. ப்ரோ இந்த கேப்ரியல் பேசுறது கேப்ரியல் யாரு தாஸ்னு ஒருத்தர் அது தெரியும் தெரியும் தெரியல அந்த உங்களுக்கு மீஸ் அந்த இல்லாத கேப்ரியல் ஒருத்தர் மீஸ் இருப்பான் ஒரு இல்லாத போட்டு ஜேர்னலிஸ்ட். போனேன் தானே பிஸ்கெட் சாப்பிட்ட மாதிரி பேசிட்டு போனேன். அவன் பெரிய இன்டெலக்சுவல் அவன் மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு விஜய் அட்டாக் பண்ணிட்டா, அதான் கிட்டத்தட்ட டிஎம்கே மாதிரி தான் அவனும் யோசிக்கிறது. விஜய் அட்டாக் பண்ணிட்டா நம்ம பெரிய இன்டெலக்சுவல், சீமானை பத்தி தமிழ் தேசியம் பத்தி ஐடியாலஜி எல்லாம் பேசிட்டா நம்ம பெரிய இன்டெலக்சுவல். இந்த ஆங்கிள் தான். அதாவது ப்ரோ இவனுங்க மொத்த பாலிடிக்ஸே கில்ட் கான்சியஸ் பாலிடிக்ஸ் தான். மத்தவங்க அவங்கள தவிர மத்தவங்க பின்னாடி போனா அவங்களுக்கு வந்து அறிவு கிடையாது. இந்த பாலிடிக்ஸ் தான் ஏடிஎம்கே கூட இந்த மேட்டர்ல கொஞ்சம் பரவாயில்ல ரேஞ்ச் தான் எனக்கு தெரியுது. இந்த இந்த டிஎம்கேவும் என்டிகேவும் வந்து கில்ட் இல்ல கான்சியஸ் 6 பாலிடிக்ஸ் மட்டும் தான். கோடி நாங்க யார் மக்களுக்கு தெரியுமா, அறிவு கிடையாது. நாங்க இவங்க 2 பேரும் தான் அறிவு புத்துக்குன்னு இருக்குதாமா. நம்ம அதுக்கு பின்னாடி அந்த சின்ன கிரௌடு 10,000 பேரோ இல்ல 2,000 பேரோ வியூஸ் பார்த்துட்டு அதுல ஒரு 200 பேர் கமெண்ட் பண்ணா கரெக்ட். நம்ம பேசுறது வந்து இவ்வளவு பெரிய மக்கள் வந்து விஜய் பிள்ளையோட மக்களோட கிரௌடுக்கு ப்ரோ இவனுக்கு மட்டும் இல்ல, நான் டிஎம்கேக்கு சில விங்ஸ்ல ஐடிஸ்லாம் இருக்கும் இன்ஸ்டாகிராம்ல. தமிழ்லைன் போட்டு வியாபாரம் பார்த்தது தளபதி பேரை வச்சுதான். புரியுதுங்களா? அது தெரியாத அவனுக்கு கூப்பிட்டீங்க, அவனை பேசுறதுக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்றோம் நினைச்சு பாப்பானுங்க. நான் ஆரம்பத்திலே சொல்றேன் இவெல்லாம் நம்பாதீங்க, கை கொலிங்க. ப்ரோ இப்ப அவங்களோட அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? அடுத்து டிவிக்கு கண்டிப்பா ஜெயிச்சிரும். ஜெயிச்சுட்டு இது மேடையில ஒரு வாரம் 2 நாள் ஒரு 2 வாரத்துலயே என்ன பண்ணுவாங்கன்னா சீமான் வந்துட்டு எப்படின்னா மறுபடியும் வந்து ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பாப்பாங்க. விஜய் சார் என்ன பண்றேன் எப்படி பேசுவாங்கன்னா, அது நான் ஜெயிச்சா என்ன, தம்பி ஜெயிச்சா என்ன, இல்ல நான் ஓப்பனா சொல்றேன். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முடிவு ஒண்ணு எடுத்து பேசிட்டு போறேன். காலைல பாத்தீங்கன்னா ஏன் சொம்படிக்கிறவனு எது சொம்படிக்கிறவனே தெரியுது. சாயங்காலம் பார்த்தா அவனே அவதூறு பேசிட்டு போயிட்டே இருப்பானுங்க. நீங்க நாம் தமிழ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து பாத்துருப்பீங்க. இவ்வளவு விஷயத்துல அவன ஸ்டாண்டு டபுள் ஸ்டாண்டு கிடையாது, ட்ரிபிள் ஸ்டாண்டு அந்த மாதிரிதான் இருக்கும் அவனுங்க. ஆளாளுக்கு ஒண்ணு வச்சு பேசுவாங்க. இவன் நமக்கு வந்து இவன் வந்து பாத்தீங்கன்னா கரூர் செட்டிலே பாத்தீங்கன்னா இது வந்து இவர் என்னது சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம அங்க பேசிருப்பான். சீமன் வந்து பாத்தீங்கன்னா இது விஜய் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சா பண்ணுவார் அப்படி இப்படின்ற மாதிரி இது பண்ணி பேசுவான். அங்க வந்து சாட்டைய பாத்தீங்கன்னா இது பண்ணி விட்டுருவான், அவனை கண்ணு காட்டி விட்டுருவான். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மேல அவதூறு வச்சு நம்ம தான் அது காரணம் அவனை பேசுவாங்க. இது எல்லாமே இல்ல சீமானே அதை மாத்தி பேசியிருப்பான். அதனாலதான் சீமான் காலையில வந்து இதை பேசிட்டு போனா இல்ல ஈவினிங் வந்து அததான் சொல்றேன். கிட்டத்தட்ட மாநாடு மாதிரிதான் ப்ரோ. மாநாடு ஈவினிங்ல சாட்டை துறைமுகர்கள் போட்ட வீடியோவும் மாநாடுக்கு அடுத்த விக்ரவாணி மாநாடு போட்ட வீடியோவும் என்ன டிக்ளேர் பண்ணாங்க? பிராமண கடப்பாறை வச்சு நாங்க வந்து கத்தி இல்ல ப்ரோ இல்ல அதை விட்டுருங்க. நாங்க கத்தி சாவமே தவிர ஒருபோதும் இந்த மாதிரி கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்லி அவனுங்களே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். கத்துறது மட்டும்தான் அவங்களோட. இல்ல ப்ரோ அவங்களோட அவனுக்கு தனி உலகத்துல இருக்கானுங்க ப்ரோ. அவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தனியா ஒரு தீவு கொடுத்து தமிழ்நாடுன்னு 2வது தமிழ்நாடுன்னு பேரு கொடுத்து அவனுக்கு அங்கேயே செட்டில் பண்ணி விட்டுருணும். கேக்குறானுங்க எங்களுக்கு ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு நாடு கொடுத்துருங்க, அந்த 100 பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்க அந்த 100 பேருக்கு சிஎம் இருந்துக்கிறோன்ற ரேஞ்சுக்கு அவங்க பேசுறானுங்க. அவனுங்களுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு ஆசை இல்ல ப்ரோ. கண்டிப்பா அதாவது இந்த நாடு கொடுத்தா 15 வருஷம் ஆச்சு. ஒரே நிமிஷம், நாடு கொடுத்தா கூட அவனுக்கிட்ட வெறும் ஆண்களை மட்டும் கொடுக்கணும். புரியுதுங்களா? தயவு செஞ்சு லேடிஸ் நாட்டம் அந்த நாட்டுல போடணும். ஏன்னா அவனுக்கு இவ்வளோ கேஸ். அந்த தமிழ் லேட்டர் இருந்தாலும் அலெக்ஸ் அவன் எடுத்து போறான் லிஸ்ட். ஐயோ அவ்வளோ லேடிஸ் விஷயத்துல அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ இது பண்ணிருக்கானுங்க. அவங்க எந்த தைரியத்துல வந்து ஃபர்ஸ்ட் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 14 லட்சம் பேர்கிட்ட வந்ததுக்கு அப்புறமும் வந்து தம்பி வந்து நம்ம கூட சேர போறாரு, நான் சிஎம், தம்பி வந்து துணை முதலமைச்சர் எந்த தைரியத்துல பேசினாங்கன்னே தெரியல. எப்படி என்ன எதிர்பார்த்திருக்கீங்க? சிஎம் ஆகுறதுக்கு 250 கோடி சம்பளத்துக்கு வந்துருக்காரு. அண்ணன் எனக்கு தெரியல இல்ல ப்ரோ. அண்ணன் வந்து சீமான் மேல கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வச்சிருந்திருப்பாரு, இல்ல மரியாதையும் வச்சிருந்திருப்பாரு. அதனால கூப்பிட்டு பேசி இருக்கும் சான்சஸ் இருக்கு. மேபி அலையன்ஸே கூட பேசி இருக்கலாம். இங்க பாருங்க அவன் சொன்னதெல்லாம் இல்ல அசம்ப்ஷன் இல்ல, நான் சொல்றது பாசிபிலிட்டியா சொல்றேன். இல்ல பாசிபிலிட்டியும் வேணாம். அங்க வந்து ஒரு தலைவர் கூட போட்டோ எடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால ஒரு தலைவர் கூட ஒரு டைம்ல போட்டோ எடுத்ததா ஒரு போட்டோ காமிச்சான். அந்த தலைவருக்கு ஒரு சம்பந்தமே கிடையாது. ஓகேங்களா? ஆனா இவன் போனா அரிசி கப்பலை சுற்றி விளாண்ட
இது ஆம பரிசல்ல இல்ல இது பயணம் பண்ணலாம்னு அண்ணனுக்கு சொல்லிட்டு அரசியல் கிளாரிட்டி எனக்கு வந்து விஜயநாக்கு அரசியல் கிளாரிட்டி இருக்குன்னு ஒரு மீட்டிங்ல அண்ணன் வந்து சீமான் டிசைட் பண்ணிருப்பாரு. ஓகே இது வேலைக்கு ஆகாது, இல்ல இது பேசுற ஏங்க பேச்சு வந்து கொஞ்சம் சந்திப்பே மென்டல் இல்லைங்க பேச்சு தான். சந்திப்பே இல்லைங்க தளபதி அதெல்லாம் நம்மளாம் டிசைட் பண்ணவே முடியாதுங்க. ஓகேங்களா, அவர் பார்த்திருப்பாரு அந்த இடத்துக்குள்ளாரே போக தேவையில்ல. ஆனா அவரு பார்த்தோன்னா இவனும் வந்து ஸ்டாலின் சொல்லிட்டு தெரியலாம் பாத்தீங்களா, இல்ல நாங்க கார்ல பயணம் பண்ணி எந்த கார்ல எங்களுக்கு தெரியாத பயணம் பண்ணி அலெக்ஸ். ம். இல்ல ப்ரோ, இந்த தேர்தல்ல மட்டும் அவனுங்க வந்து ஒரு 5% வந்தா தப்பிப்பானுங்க. சப்போஸ் 3 அஞ்சா கீழ வாய்ப்பே 2லாம் இல்ல. வந்தாங்கன்னா வாய்ப்பே இல்ல ப்ரோ. பிலோ 5 அதான் தான் ப்ரோ, ப்ரோ. வாஷ் அவுட் ஆயிடுவானுங்க. ஏற்கனவே அதான் 15 வருஷம் ஆச்சு அந்த ஆளு இதுக்கு வந்து இந்த அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு தொகுதியில அவனுங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டானுங்க ப்ரோ. 234 தொகுதியிலையும் தனித்து தான் போட்டின்னு. அட்லீ இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை ஒரு தொகுதி கூட. ப்ரோ அவனுக்கு ஜெயிக்கணும், உண்மையிலே கட்சி காப்பாற்றணும்னு ஆசை இருந்தா ஒரு தொகுதி கான்சன்ட்ரேட் ஏன்னா பண்ணி நீங்க ஜெயிக்க செஞ்சிருக்கணும். பர்சன்டேஜ் 8% லாஸ்ட் டைம், அது எம்பி எலெக்ஷன்ல. ஓகேங்களா, எம்பி எலெக்ஷனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. சரி ஓகே, அதுல கூட பாத்தீங்கன்னா அது 8% ஏதோ பாத்தீங்கன்னா இப்ப திமுக அதிமுக வேற கட்சியே கிடையாதுன்னு, வேற கூட்டணியும் கிடையாது, மூணாவதுக்கு தான் இவனுக்கு நின்னாங்க, இவனுக்கு வந்துச்சுங்களா. ப்ரோ ஆனா மேட்ரு இல்ல ஆனா மேட்ரு என்னன்னா, இது வரைக்கும் அவனை வந்து வார்டு மெம்பரும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கல. ஓகேங்களா, இதுக்கப்புறம் அந்த கட்சியெல்லாம் சஸ்டைன் பண்ணுன்றீங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல ஆமா இப்போ ப்ரோ. ஏன்னா ப்ரோ ஏன்னா 5% குத்துருவாங்க கீழே ப்ரோ. போயிட்டு அண்ணன் அண்ணன் ஜெயிச்சாலும் சரி இல்ல என்ன பொசிஷன் வந்தாலும் ஒரு மாதிரி கதற ஆரம்பிச்சு ரொம்ப அசிங்கமா பேச இன்னும் இல்ல அதாவது இந்த இல்ல இந்த இல்ல ஒரு இன்னொரு வருஷத்துல இன்னொரு மேட்ரு மாதேஷ செஞ்சு அவனை விட்டுறலாமா, நம்ம என்னமோ எலெக்ஷன் ஆமா ப்ரோ, ஆமா, அவனை விட்டுருங்க எலெக்ஷன் விட்டுருங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி அவனை பத்தி பேசலாமேன்னு சொல்லிட்டு தான் அவன் பேசிட்டு இருக்கான். ஆனா இது விஷயம் என்னன்னா, இப்ப ஊப்பிக்கெல்லாம் சுத்தப்படுவானுங்க பாத்தியா, ப்ரோ அங்க பேர் அவர் என்டிகே போட்டு அடிச்சுன்னு. ப்ரோ இன்னொன்னு ப்ரோ, அந்த சைடு பாரிசாரன் அவர் வேற இயக்கம் ஆரம்பிச்சு பாதி பேரை பிடிக்க போறாரு ப்ரோ. அவரா, அவன் நேத்து வரைக்கும் நம்ம 4% வரைக்கும் 8% வரும்னா, 20 வந்துட்டாரு அவரு. இன்னைக்கு வந்து வாய் கூசாத பச்சா சொல்றான், நான் பேர் சொன்ன விஜய்க்கு 15 வரும்னு சொல்லிட்டு இப்ப 20 வரும் பாருங்க. மினிமம் அவரு. இவனுங்கெல்லாம் எங்க கொண்டு இல்ல வெக்கம் மான சூடு சொல்ற இதெல்லாம் எதுவுமே இருக்காதா, மூஞ்சி எங்க கொண்டு போய், அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி இவனுக்கு மேனிபுலேட் பண்ணுவானுங்க, எலெக்ஷன்ல ஒரு வேவ் ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே சிரிச்சுன்னு வந்து சொல்றானுங்க, பாத்தீங்களா நான் பேர் சொன்னேன்ல அதிகமா வந்துச்சு இல்லைன்னு சொல்லிட்டு. ஐயோ இவங்க என்னத்த சொல்றது. அதாவது நாம் அண்ணன் பண்ணதுலே பெரிய ஒரு விஷயம்னா எதுன்னு பாக்குறேன்னா, ம். திமுகவை தீய சக்தின்னு லேபிள் பண்ணது தான். அதுக்கப்புறம் தான் அது பயங்கரமான இது ஜெனரேஷன் ரேட். அதாவது நீங்க கூட சரி, இனிமே திமுக போஸ்ட் பண்ணும்போது டேக் பண்ணும்போது தீய சக்தின்னு சொல்லி டேக் பண்ணுங்க. அது நம்ம எப்படி சொல்லி எப்படி கருவில் இருக்கிற குழந்தைக்கு சொல்லி வளர்க்கணும், அது மாதிரி அவங்கள வந்து இந்த விட்டு அவங்கள நிமிரவே விடக்கூடாது. இல்ல கொஞ்சம் இந்த விட்டாலும் வாட்டி நம்ம மேலே கை நடந்த போடுவாங்க. விஷயம் என்னன்னா, டிஎம்கே ஆட்சியில கம்பேரிட்டிவ் எடப்பாடி ஆட்சியில நடந்த விட பாத்தீங்கன்னா மோசமா நடந்திருக்கு. ஓகேங்களா, ஆனா அதுக்காக வந்து ஸ்டெர்லைட் அந்த இதெல்லாம் இது பண்ணாதீங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஸ்டாம்பேடு இதெல்லாம் நடந்திருக்கு, கவனக்குறைவு காரணமா. விஷயம் என்னன்னா, இங்க நடந்த பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதான் கொண்டு போய் சேராத அளவுக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து மீடியா வந்து கண்ட்ரோல் பண்ணி, இது வந்து இந்த தமிழ்நாட்டு வரலாற்றிலே இல்லாத ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2021ல இருந்து 2026 வரைக்கும் இது நடந்திருக்கு. ஓகேங்களா, பிரச்சனை நடக்கும், எகுத்த வீட்டுல நடக்கும், பக்கத்து வீட்டுல நடக்கும், ஆனா நமக்கே அது தெரியாது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், எகுத்த வீடு பக்கத்து வீட்டுன்னு, ஏன்னா பக்கத்து ஊர்ல கூட நடக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த இதை வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா மீடியால எப்படின்னா மீடியால வரும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அது வந்து ஒரு துண்டு சீட்டா ஒன்று வரும், ஃபுல்லாவே மேனிப்புலேஷன் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. இதுதான் இருக்கிறதுலே ஆபத்தானது. ஐயா அதை விட்டுருங்க. கோலிவுட் ஜீசஸ் எப்ப ரிட்டர்ன் ஆகுறாரு அதை மட்டும் சொல்லுங்க. 4 வருஷமா வந்து ஆன்டி இன்குமென்ட்ஸே இல்லைன்ற ரேஞ்சுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணா நான் வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி அண்ணா வந்து மற்ற டிசர்வ்டு டிஎம்கே ஹேட்டட வந்து இந்த ஜெனரேஷன் கிட்ட கொடுத்தாரு. ஏன்னா 4 வருஷமா ஏடிஎம்கே ஒன்றும் பண்ணலன்றதுனால டிஎம்கே மேல வந்து ஒப்பீனியன் சரி அது பாட்டு போயிட்டு இருக்கிற ரேஞ்சுக்கு இருந்தாங்க. அண்ணா வந்து பேச ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அவங்க மட்டும் கொடுத்து இல்ல இதுப்பா இது நடந்திருக்குன்ட்டு கான்வர்சேஷன் பில்ட் ஆனதுனால தான் வந்து ஆன்டி இன்குமென்ட்ஸ் ஒன்று இருக்குன்றது விசிபிளாக தெரிஞ்சுது. விஜய் ஒண்ணுமே பண்ணலன்ற ரேஞ்சுக்கு பேசுறப்ப விஜய் தான் ஆன்டி இன்குமென்ட்ஸை வெளியே காமிச்சதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் எல்லாருக்குமே. ப்ரோ ஆனா ஒரு விஷயம் ப்ரோ, இது வந்து நீங்க எப்படி எடுத்துக்கீங்க என்னன்னு தெரியல. அதாவது அதாவது விஜய் சார் இது நமக்கு வந்து ப்ளஸ் பாயிண்டா அமைஞ்சது என்னன்னா, கரெக்டா இவர் அந்த கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. நான் அவர்னாலன்னு சொல்ல, அவர் ஒரு தீக்குச்சியா அப்படி அப்படி ஆரம்பிச்சிச்சு.
இவர் அதை எரிமலையா மாத்தி விட்டாரு. அது இல்லைங்க அந்த ஒரு இல்லைங்க அப்படிலாம் கிடையாதுங்க அப்படிலாம் கிடையாது. இல்ல அவரு அந்த கரப்ஷனை இல்ல பத்தி இல்ல கண்டினியூஸா கொஞ்சம் கொஞ்சம் இல்ல பேசிட்டு இருந்தாரு. அது வந்து கொஞ்சம் சவுக்கு தாண்டி இங்க வந்து ஆ, சவுக்கோட இல்ல ப்ரோ எல்லாருக்குமே ஒவ்வொரு ஸ்டாண்ட் இருக்கு ப்ரோ திமுக மேல. அது ப்ரோ அண்ணனுக்கு வேற ஸ்டாண்டு, சவுக்கு அவருக்கு வந்து வேற ஸ்டாண்டு. சவுக்குமே எடப்பாடி அவங்களுக்கு வேற மாதிரிதான் கிட்டத்தட்ட ஸ்டாண்டு. சவுக்கு இங்க வருவாருன்னு நினைச்சுக்கிட்டு தான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணான். எப்படியும் கடைசியா விஜய் வந்து அங்க வந்துருவாருன்னு நினைச்சுக்கிட்டே அவன் வந்து சவுக்க இல்ல சப்போர்ட் பண்ணி பார்த்தான், விஜய் வளர்த்து விடலாம்னு சொல்லிட்டு. சவுக்கு அப்புறம் வரலன்னு அடிக்க கேக்குதா ஆரம்பிச்சிட்டான். சவுக்கோட வந்து பேக் எண்ட்ல இருந்து இது பண்ணதே பாத்தீங்கன்னா எடப்பாடி ஏடிஎம்கே தான் ம், ஊருக்கே தெரியும். இன்னொன்னு இந்த நிறைய இன்சிடென்ட் அது வந்து சவுக்கோட பேச்சு எப்படின்னா அது வந்து ஒரு மேனிப்புலேஷன் பேச்சு. ஓகேங்களா? ம், டேட்டா டேட்டா ஒரு சில டேட்டா தப்பா சொல்லாப்புல திடீர்னு அதாவது சவுக்கெல்லாம் நீங்க சுத்தமா நம்பவே முடியாது. நான் சவுக்கெல்லாம் நம்பினதே கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த இந்த இது அது என்னது கள்ளக்குறிச்சி அந்த ஸ்ரீநிதி கேஸ் அதே மாதிரிதான். அது வந்து ம், பாத்தீங்கன்னா அது தப்பான டேட்டாலாம் பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. அது வந்து கேஸே இதுவா இருக்கு. ஓகேங்களா? அது வந்து கவர்மெண்ட் அவங்க வந்து சார்ஜ் ஷீட் என்ன ஃபைல் பண்ணாங்களோ அதுக்கு அகேன்ஸ்டா தான் அது இருக்கும். ஓகேங்களா? அந்த இதுவா இருக்கட்டும். இந்த நிறைய விஷயங்கள் இந்த சுவாதி ராம்குமார் இஷ்யூ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்ததுக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்கும் அந்த இதெல்லாம். ஸோ நிறையா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுக்கு வந்து அதனால தான் ஒரு இது இப்போ ஒரு 4 விஷயம் சொல்கிறோன்னு வைங்களேன் சவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இல்லை 2 விஷயம் அந்த மாதிரி தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு அது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவும் தவறாக தான் இருக்குன்னு வைங்களேன். நமக்கே அது பச்சை தெரியுங்கன்னா இருந்தாலும் இப்படி மாற்றி சொல்கிறோம்னு சொல்லிட்டு நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துன்னு பேசணும். சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் நேர்மையாக சொல்கிறேன். நான் அதுதான் பார்க்கணும். So, நான் எப்பயுமே நான் சொல்லுவேன் வந்து ப்ரோ பசங்கள்ட்ட சவுக்கு இல்ல இல்ல நான் ரங்கராஜ் பாண்டே 2 பேருமே நீங்க சொல்ற மாதிரி தான். ஏன்னா ஆஹ் ரங்கராஜ் பாண்டே அப்படிதான் பண்ணுவான். ஆமா ஆமா 10 மேட்டர்ல 4 மேட்டர்ல வந்து ஒண்ணு பேசுவான், 6 மேட்டர் வந்து மேனிபுலேட் பண்ணுவான். அதாவது ரொம்ப ஈஸியா அந்த கொடைக்கானல விஜய் ஷூட் பண்ணப்ப ஆளே வரலன்னு கொடைக்கானலுக்கு ஷூட் போனப்ப மதுரையில என்ன நடந்துச்சுன்னு ஊரே பார்த்துச்சு, லைவ்ல ஆமா பார்த்துச்சு. ஆமா அவன் அசால்ட்டா பேசிட்டு போறான். இந்த உம் மாதிரி அப்பெல்லாம் கிரௌடு வரலையே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வைக்கிறான் பப்ளிக். ஆமா இல்ல உம் கரெக்ட். ஏன்னா பின்னாடி செக் பண்ண மாட்டாங்க பப்ளிக்னு உம் நினைச்சுக்கிட்டு வந்து கரெக்ட் அப்ப வந்து விஜய் வாங்கிட்டு தான் கிரௌடு என்னென்னமோ பேசுவானு. இந்த இல்ல 2 பேருமே ஒரே மாதிரி தான். இல்ல அந்த பெரிய இந்த ஜேர்னலிஸ்ட் தமிழ்நாடு எக்ஸாக்ட்லி நம்பிட்டு இப்ப இருந்தேன். இப்ப இவனும் சொன்னீங்களா ரங்கராஜ் பாண்டே சொன்னீங்களே அவனும் பாத்தீங்கன்னா அந்த மேனிப்புலேஷன் தான். உங்களுக்கு எப்படின்னா இந்த இது கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா 4 முனை போட்டின்னு சொல்லிட்டு ஊருக்கே பச்சா தெரியும் இது வந்து ஒரு இருமுனை போட்டின்னு சொல்லிட்டு டிவிக்கே விசஸ் டிஎம்கே தான். ஓகேங்களா? இதை வந்து பாத்தீங்கன்னா 4 முனை போட்டின்னு சொல்லிட்டு அடிஷனலா இதை சீமானையும் ஒரு ஆளை கொண்டு வந்தாருங்க. இது யாருக்கு பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இது வந்து பிஜேபி தான் பெனிஃபிட். ஏன்னா பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவனுங்க நம்புனது என்னன்னா யாரு ஏடிஎம்கே சைடில் நம்புனது என்னன்னா தளபதி வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தலித் ஓட்டெல்லாம் பிரிப்பாரு, சிறுபான்மை ஓட்டை பிரிப்பாரு. அது வந்து இவங்களுக்கு வந்து சாதகமா அமைன்ற மாதிரி அவனுங்க பார்த்தாருங்க. யாரு பிஜேபி சைட்ல இருந்து அவனுங்க பார்த்தாருங்க. இவனுங்க சைட்ல என்ன பார்த்தாங்க டிஎம்கே சைட்ல இருந்து இது அதுல இது பதுத்தொலி பழனிசாமி இது வரைக்கும் ஒரு இதுல கூட ஜெயிக்கல. அதனால அந்த ஓட்டை வந்து விஜய் பிரிப்பாருன்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு ஒரு தேர்தல் கணக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன். இந்த மாதிரி வந்து ரங்கராஜ் பாண்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அகேன்ஸ்டா பேசுறது சின்ன சின்ன விஷயங்கள் இது 4 3 போட்டியா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மேனிப்புலேட் பண்ணதுக்கும் இதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் கணக்கு உண்டு. ஓகே. அது மட்டும் இல்ல ப்ரோ, அதான் ஏடிஎம்கே பிஜேபின்ற அலையன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு வந்து காமிச்சதும் வந்து ரங்கராஜ் பாண்டே தான். ஏன்னா ரங்கராஜ் பாண்டேயோட பொசிஷன் அந்த மாதிரி. ரங்கராஜ் பாண்டே அத்தனை நியூஸ் சேனல்ஸ் கூப்பிடும், பேசுறப்பெல்லாம் வந்து திருப்பி திருப்பி வந்து இல்ல 2 பேர் தான் ஏடிஎம்கே டிஎம்கே தான் களத்துல 3வது பெரிய ஓட்டம். அதாவது நியூட்ரலா பேசுற மாதிரியே ஒரு பிம்பம். பாருங்க கரெக்ட் ஓட்டு அக்னாலேஜ் பண்றாரு ரங்கராஜ் பாண்டே. மத்தவங்க எல்லாம் அந்த அக்னாலேஜ் கூட பண்ண மாட்டாங்க. ரங்கராஜ் பாண்டே ஓட்டையாவது அக்னாலேஜ் பண்றாரு. ஆனா களம் வந்து மேபி ஏடிஎம்கே டிஎம்கே தான் இருக்கு போல் இருக்கு, அந்த அலையன்ஸ்க்கு தான் இருக்கு போல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதுல வைக்கிற ரேஞ்சுக்கு பேசணும் ஆமா இவங்கெல்லாம். எக்ஸாக்ட்லி. இன்னொரு விஷயம் ஒரு போட்டோ ஒண்ணு காமிச்சது நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. எப்படின்னா 4 பேரோட போட்டோவும் போட்டிருக்கோம்னு வைங்களா. ஏதோ ஒரு இது என்னது கலாட்டா ஸ்டுடியோ விழாவோ ஏதோ ஒரு இதுக்கு ஏதோ ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்கிரீன்ல போட்டிருக்கோம். யாருன்னா ஸ்டாலின், எடப்பாடி இவங்க 2 பேர் போட்டோவும் போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் போட்டோவும் இவரு என்னது சீமான் போட்டோவும் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதுல வந்து இல்ல உதயநிதி உதயநிதி படம் இல்ல இருக்கும், இல்ல உதயநிதி படம் உதய் இருக்கும். இல்லைங்க. சீமான் இருக்காரு. சீமானும் விஜய் போட்டோவும் இருக்கும். ஓகேங்களா? இந்த 4 முனை போட்டு இந்த மாதிரி வச்சிருப்பானுங்க. அதுல என்னன்னா மேல இருக்க 2 பேருக்கு தான் ஆட்சிக்கு வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இது இருக்குது என்ன சொல்றது பாசிபிள் இருக்கு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்றது வந்து கீழே இருக்கிற 2 பேர் இந்த மாதிரி பேசுறவன்.
புரியுதுங்களா? அதாவது பாத்தீங்கன்னா இல்ல அந்த வீடியோ நான் பார்த்திருக்கேன். ஆக்சுவலா அங்க உதயநிதி தான் இருக்காரு. உதயநிதி தான் இருந்தாரு அந்த இடத்துல. அந்த போட்டோ எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி மேல இருக்க 2 பேருக்கு தான் போட்டி, கீழ இருக்க 2 பேரும் வந்து அந்த அந்த பொசிஷனுக்கு வர ட்ரை பண்றாங்க. அவங்க 2 பேரும் உதயநிதி இந்த 2 இல்லைங்க. கட்சி ஆளுங்க தான் இது தலைவர்கள். இது பேர் என்னது? சீமானை போட்டுக்கோங்க. நீங்க அந்த வீடியோ எடுத்து பாக்குறீங்க. ஏன்னா கலாட்டா ஃபங்க்ஷன் தான் ப்ரோ. கலாட்டா. இல்ல எனக்கு அந்த வீடியோ ஞாபகம் இருக்கு. நீங்க கலாட்டா நீங்க அதை ஃபங்க்ஷன் தான். எடுத்து நீங்க இது கமெண்ட்ல என்ன போட்டு விடுங்க. ஏன்னா இவனை திரும்ப திரும்ப ஆட்டத்திலே இல்லாத சீமானை இவனுக்கு கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்குது. ஸோ நீங்க ஹைன்சைட்ல வந்து ரங்கராஜ் பாண்டேயோட வீடியோஸ் எடுத்து போய் பாத்தீங்கன்னா நீங்க என்ன டாபிக் கேட்டாலும் வந்து திருப்பி வந்து பிஜேபின்ற பாயிண்ட். இப்போ விஜய் வந்து வீடு கொடுக்குறான்னா ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் வீடு கொடுத்துருந்தா இருக்காரு. எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறான்னா ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் திருப்பி சம்பந்தமே இல்லாம பிஜே கொண்டு வந்தாரு. கேட்டா நான் வந்து நியூட்ரல், நான் வந்து பிஜேபிக்காக பேசல, அதுக்கு அவங்க அந்த கட்சிக்காரங்க பேசிப்பாங்க. ஆனா இப்படி ஒண்ணு இருக்கு. இது வந்து இந்த கருத்து கணிப்பு இருக்கு பாத்தீங்கன்னா 2021 பாத்தீங்களா, அந்த கருத்து கணிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே சாரி டிஎம்கே வரும்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து சோ அப்படின்னா அப்ப கூட தான் நான் டிஎம்கே வரும்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக நான் டிஎம்கே கால போயிட்டேன். நான் அப்படி கிடையாது. நான் அப்பயே நேர்மையா தான் பேசுறேன்னா அதை இப்போ வந்து கோட் பண்ணி காமிட்டானுங்க. அது கூட எனக்கு வந்து எனக்கு என்ன ரங்கராஜ் பாண்டேக்கு எவ்வளவு வன்மை இருந்ததுன்னா இத்தனை வருஷமா வந்து பாலிடிக்ஸ்ல இருக்காரு. அவருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்கலாம். ஏன்னா ஆக்சுவலா ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் தான். நிறைய பேர் சில விஷயங்களை மிரட்டி இருக்கலாம், இல்ல பேசி இருக்கலாம், அப்ரோச் பண்ணிருக்கலாம். ஆனா விஜய் கட்சிக்காரங்களுக்கு மட்டும் அவ்வளோ வந்து பர்சனலா எடுத்துக்கிட்டு விஜய் 10 சீட் ஜெயிச்சாருன்னா நான் அரசியலே பேச மாட்டேன்ற ரேஞ்சுக்கு விஜய் வந்து பர்சனலா அந்த ஒரு மேட்ரிக் எடுத்துட்டு போறாருன்னா அப்ப நம்ம யோசிக்கணும்ல, எதுக்கு விஜய் இவ்வளவு கட்சிக்காரங்க இருக்காங்க, இத்தனை வருஷமா ஜேர்னலிஸ்டா இருந்திருக்கீங்க, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் யாருக்குமே நீங்க கொடுத்தது கிடையாது. விஜய் 10 சீட் ஜெயிச்சா நான் வந்து அரசியலுக்கு போறேன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க வரீங்கன்னா அப்ப அதுக்கு ரீசன் இருக்கணும்ல, ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு. தளபதி மேல பிஜேபிக்கு எப்பயுமே ஒரு விரக்தி உண்டு. ஓகேங்களா? ஏன்னா இந்த வாட்டி அந்த என்டிஏ கூட்டணி வந்து தோற்று போறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா தளபதி வந்து கூட்டணி வைக்காதனால தான். இவங்க எந்தெந்த விதத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஜனநாயகன் மூவிஸா இருக்கட்டும், இன்னொன்னு ரீசெண்டா எந்த இடத்துக்கு பர்மிஷன் கேட்டாலும் இது பண்ணதா இருக்கட்டும், பழைய கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் கேஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ இது பண்ணாங்க. முந்தி போன இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் டேக்ஸ் பே பண்ண கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திரும்ப நோண்டி இது பண்ணாங்கன்னு இல்லை. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அதான் சொல்றேனே, ஒரு கணக்கு ஒண்ணு இருந்துச்சு. இவரால எனக்கு ஞாபகம் bro, இவராலதான் நம்ம ஜெயிக்க முடியலன்ற அதான் இது பண்ண முடியலன்ற மாதிரி ஒரு இது ஒண்ணு இருந்துச்சு. இல்ல அந்த ரைடு நடந்த டைம் கூட 2021 அந்த ரைடு நடந்த மேட்டர் கூட அவன் முட்டு கொடுத்தான். இது எல்லாருக்கும் நடக்கும். அதனால விஜய்க்கு மட்டும் என்ன பெடஸ்டல், எல்லாருக்குமே ரைடு நடக்கும். விஜய் இப்ப நான் வந்து ஏன்னா அப்ப கேட்டிருந்தாங்க ஆங்கர் வந்து அவர் கார்லயாவது கூட்டு வந்திருக்கு ரைடு. ஓகேங்க, அவருக்கு ஒரே கார்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து எங்க கூட்டு வரீங்கன்னு கேட்டப்ப அவருக்கு மட்டும் எதுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியுது எதனால விஜய் டார்கெட் பண்ண வராங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. என்னென்ன மேட்டர்ல விஜய் மொழி பேசுறதுங்க. இதுல பிரச்சனை என்ன தெரியுங்களா? இப்ப இதுக்கு முன்னாடி நாள் மேல வந்து ஒரு இது வச்சிருப்பாங்க, ஒரு ஒரு மரியாதை வச்சிருப்பாங்க. சரி ஓகே, நிறைய விஷயம் சொல்றேன். ஆனா இது இவங்க மாத்தி பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு கட்சி ஒண்ணு ஆதரவு வச்சுட்டு பேசுறாங்க பாத்தீங்களா. ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா மக்கள் ஒண்ணும் முட்டாள் கிடையாதுங்க. இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒண்ணு அவங்களோட ஒரே ஆயுதம் நிஜமாவே ரங்கராஜ் அவன்கிட்ட பேசும்போது என்ன ப்ரோ உங்க வீட்டில் யாருக்கு போட்டாங்கன்னா எங்கள் அப்பா அம்மா டிவி கேட்க போட்டாங்க ப்ரோ அப்படின்னா, கடைசி வரைக்கும் அவன் வந்து என்ன சொல்றதுன்னா எங்கள் ஊர்லாம் யாரும் போட மாட்டாங்க ப்ரோ, எங்கள் ஊர்லாம் டிஎம்கே தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கேட்குறேன். ப்ரோ எங்கள் அப்பா அம்மா டிவி கேட்க போட்டாங்க, நான் கேட்குறேன் நிறைய பேர் டிவி கேட்க தான் போட்டிருக்காங்க. எங்கள் பாட்டிக்கு 84 வயசு ஆகுது, அவங்க வந்து டிவி கேட்க தான் ப்ரோ போட்டாங்க தபால் ஓட்டு. ஏன்னு கேட்டேன். ஆமாம் இவனும் உங்க பையன் ஸ்டாலின் அவன் பையன் அவங்களே வந்துகிட்டு இருக்கானுங்க, அதுக்கு அட்லீஸ்ட் இந்த தம்பியாவது வரட்டும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னான். அதாவது ஓவராலா கிராமமும் சரி சிட்டியும் சரி எல்லா இடத்துலயும் ஒரே மைண்ட் செட்ல தான் இருக்காங்க எல்லாமே. அதுவும் இல்லாம அண்ணன் நம்மளுக்கு எல்லா பாக்ஸையும் டிக் பண்ற அளவுக்கு அண்ணன் வந்து நம்மளுக்கு கான்பிடன்ஸ் கொடுத்தாரு. அதாவது விஜய் நியூட்ரலா இருக்காங்க, விஜய் மேல சாஃப்ட் காரணம் இல்லாம ஹேட்டடும் இல்லாம நியூட்ரலா இருக்கவங்க வந்து ரேஷனலா வந்து கேட்க வந்தாங்க. சரி எதுக்காக விஜய்க்கு ஓட்டு போடணும்னு கேட்டா நம்ம கிட்ட சொல்றது ரொம்ப தெளிவா மூணு கட்சியை வந்து அதாவது மேனிபெஸ்டோ கொடுக்குது. குட் கவர்னன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ஒரே கட்சிக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அந்த கட்சி மட்டும் தான் குட் கவர்னன்ஸ்ன்றதுல ஒரு மேனிபெஸ்டோ விட்டா ஒரே கட்சி நம்ம கட்சி தான். அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய மாட்டிருக்கு. அண்ணா சொல்றாரு இப்படி, அதாவது அது உள்ள இருக்க மேட்டர்ஸ் எல்லாம் வேற இருந்தாலும் அது ஒரு ஆஸ்பெக்டா யோசிச்சு மேனிபெஸ்டோ நான் கொடுக்கணும். நான் இது பண்றேன் அது பண்றேன், இந்த செக்டருக்கு அது பண்றேன், இதெல்லாம் என் வாக்குறுதிகள் தாண்டி
குட் கவர்னன்ஸ்ன்றது ஒரு ஆஸ்பெக்ட், நான் அதை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மேட்டர் கொடுக்கறல. ஏன்னா இந்த எலெக்ஷன்ல மாநாட்டுல வந்து லா அண்ட் ஆர்டர் பத்தி பேசுறாரு. அரசியல் கிளாரிட்டி இல்லாதவங்கள வந்து ஏன்னா அந்த 2024 எலெக்ஷன் நடக்கிறப்ப இந்த இவ்வளவு பிரச்சனை நடந்தது வந்து ஆக்சுவலா இந்த அளவுக்கு மீடியா பூம் ஆகல. அது ஒரு ஓரமா நடந்துகிட்டே இருந்துச்சு, சின்ன நடந்தே இருந்துச்சு. ஆனா அண்ணா ஃபர்ஸ்ட் மாநாட்டே அதை அட்ரஸ் பண்ணி லா அண்ட் ஆர்டரை நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன்னு பேசுறாரு. இப்ப எடுத்து பார்த்தா அவருக்கு அதை நோட்டீஸ் பண்ணி தான் வந்திருக்காரு. ஓகே, இது நான் சொல்லணும், மாநாடுன்னு ஒரு மாநாடு நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும், லா அண்ட் ஆர்டர் பத்தி நான் பேசணும் அப்படின்னு கிளியர் கான்சியஸ் தான் வந்திருக்காரு. எனக்கு ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்ட் தான் வந்து எனக்கு வந்து விஜய் பத்தி இன்னும் ஸ்ட்ராங்கா பேசலாம், நம்மளால பேசிக்க முடியும், நம்ம கிட்ட ஸ்டஃப் இருக்கு பேசுறதுக்கு, நம்ம கிட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் ஆப்வியஸா அண்ணனோட பொசிஷன், அவருக்கு இது அவசியமே இல்லைன்றது ஊருக்கே தெரியுது. அவரோட சம்பளம் என்ன, லீகலா அவருக்கு வரக்கூடிய சம்பளம் என்ன, ஃப்ரீயா அவர் இருக்கலாம். இது வந்து பப்ளிக் காசு. ஒரு வேலை இவங்க சொல்ற மாதிரி இங்க இதை விட பெரிய காசு வரும், கொள்ளடிக்கலாம் அண்ணன் நினைக்கிறாருன்னா அது இல்லீகல். அது வந்து பப்ளிக் கொஸ்டின் பண்ண முடியும். அவர் வாங்குற சம்பளம் அவரு காசு, அவர் யாருக்கு ஆன்சர்லே கிடையாது. இல்ல ப்ரோ, இப்ப அவர் கொள்ளையடிச்சா மட்டும் ஒரு இப்ப 10,000 கோடி கொள்ளையடிச்சு அவர் அதுல அனுபவிச்சா அவர் இப்ப இருக்கிற காசுலயே அவர் அனுபவிச்சிடலாமே. அவர் போகாத நாடு இல்ல. 500 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சிடலாமே இந்த உலகத்துல. நீங்க எதுக்கு போயிட்டு இவங்க கிட்ட டெய்லி இவங்க வந்து வெறிநாய் மாதிரி போட்டு அவரை கடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளவு மெனக்கெட்டு எதுக்கு வந்து கரெக்ட். அதான் நானும் சொன்னேன் எல்லாத்தையும். இது வந்து பப்ளிக்ல வரக்கூடிய காசு வந்து எவ்வளவு அசிங்கமா திட்டிட்டு இருக்கு. இது அவருக்கு அவசியமே இல்ல. அவர் இருந்த ஸ்டேட்டஸ்க்கு எங்க தனியா யார் பேச்சும் என்ன கேட்காம ஊருக்கு போயிட்டு நான் நடிச்சனா நான் சம்பாரிச்சனா அப்படின்னு போய்க்கக்கூடிய ஆள் வந்து இவ்வளவு திட்டு வாங்க வேண்டிய இடத்துக்கு அவர் ஏன் வாண்டடா அவரே நீ போட்டு போயின்னு அவங்க கிட்ட கேட்டா அவங்க ஸ்டன்னு டக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சுவாங்க. கரெக்ட் இல்ல? நம்ம கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தாலே நம்ம வந்து எந்த இடத்துக்கு போவோம், நம்மள கொஸ்டின் கேட்கற இடத்துக்கு நம்மள வச்சுப்போமா, நம்ம பாட்டு எங்கேயாவது போயிடுமா, அவங்க ரேஷனா யோசிப்பாங்க. ஓகே, விஜய் வந்திருக்கிறதுக்கு ரீசன் வந்து கண்டிப்பா கொள்ளடிக்கிறதுக்கு இல்ல. அவருக்கு சில பேருக்கு இருக்கும், அவருக்கு அரசியல் தெளிவு இருக்கோ இல்லையோலாம் சில பேர் யோசிச்சுக்கிட்டு அதை பத்தி பேசுவானுங்க. ஆனா கடைசியா அவங்க நீங்க கூட கரெக்ட், விஜய்க்கு அவசியம் கிடையாது. அவர் வராருன்னா அவர் கண்டிப்பா ஏதோ நல்லது செய்யணுன்றதுக்காக மட்டும்தான். எனக்கு வந்து அண்ணா வந்து இந்த ரமேஷ், அப்புறம் வந்து இன்னும் சில பேர் ஈசிஆர் சரவணன் மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. என் ஊர்ல திருவண்ணாமலையோட மாவட்ட பாரதாசன், இப்ப அவர் செங்கம் தொகுதியோட எம்எல்ஏ கேண்டிடேட். இவங்கெல்லாம் வந்து எங்க இருந்து வந்தாங்க, அவங்கள சுத்தி எவ்வளவு பேசியிருப்பாங்க. நான் சொல்றேன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் பாலிடிக்ஸ் வரதுக்கு கான்ஃபரன்ஸ் எல்லாம் இல்லதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். அப்ப அவங்க சுத்தி இருக்கவங்க நம்மள மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. இது எதுக்கு அவர் பின்னாடி போயிட்டு இருக்கு, அவர் என்ன உனக்கு சோறா, இதே கேள்வி கேட்டிருப்பாங்க. நம்ம இடத்த கேட்டிருப்பாங்க இல்லையா, நம்ம வீட்டுல இருக்கவங்க விஜய் என்ன பேசிட்டு இருக்குன்னு பேசுறப்பெல்லாம் வந்து அவர்னா அவங்களுக்கு சோறா போடுவாருன்னு. இப்ப அவங்க எல்லாரும் எங்க தூக்கி போய் வச்சிருக்காரு, அவருக்கு அவங்க கூட இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷன் என்ன அப்படின்றதுலாம் எனக்கு வந்து அதுவே பெருமை எனக்கு அண்ணன் மேலதான். ஆமா ப்ரோ, அவர் ட்ரஸ்ட் எல்லாமே இருந்துச்சு. ஆக்சுவலா என்னன்னா நான் ஒரு ரொம்ப இன்னைக்கு வந்து நீங்க ஜெயிச்சதுக்கு காரணம் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிருவாங்க. ஆனா ஸ்ட்ராட்டஜிஸ்ட வந்து நான் சாண ஆரோக்கியசாமி வந்து ஒரு சரியான பிரில்லியன்ட் ப்ரோ. நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க இப்படி நான் எங்க வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பார்த்து நான் மிரண்டேன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து முதல் மாநாட்டில் வந்து சொல்லுவாரு, நான் வந்து மாற்று அரசியல்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா லக்கேஜா இங்க வரல அப்படின்பாரு. எனக்கு அது என்ன மாற்று அரசியல்னு வரலன்றாரு, மாற்று அரசியல் தானே இவரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்புறம் இப்பதான் புரியுது, அவர் அழகா ஏடிஎம்கே இப்ப அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே திமுக அதிமுக 2 பேரையுமே நம்ம அடிப்போம் அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்கன்னா, அதிமுக ஓட்டர்ஸ் நமக்கு போட்டிருக்கவே மாட்டாங்க. வெறும் இந்த யங்ஸ்டர்ஸ், புது ஓட்டர்ஸ், அப்புறம் இந்த என்டிகே இது மட்டும்தான் வந்து வந்திருக்கும். இப்ப அவர் வந்து அழகா வந்து நான் இந்த மாற்று அரசியல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து இன்னொரு திராவிடியன் பார்ட்டி பிளஸ் தமிழ் தேசியமும் பேசுவோம், தமிழ் தேசியமும் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த ஏடிஎம்கே நாங்க வந்து ஏடிஎம்கேவோட ஒரு பெட்டர் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி வந்தாரு பாத்தீங்களா. அது வந்து சரியான ஸ்ட்ராட்டஜி ப்ரோ. ஏன்னா வந்து எப்படி மிக்ஸ் பண்ணலான்ற ஒரு கிரிட்டிசிசம் ஸ்டார்டிங் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் எல்லாரும் பப்ளிக் கரெக்ட், இதை பத்தி இதுதான் அதுதான் இருக்கிறதுல எங்களுக்கு என்ன பிரயோஜனம், எங்களுக்கு தேவையானது எங்களுக்கு வர வேண்டியது கரெக்டா வரணும், எங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது கரெக்டா இருக்கணும், கெட்டது எங்க கூட இருக்கணும், இதை பத்தி பேசுங்க. இது ரெண்டுத்தையும் நீங்க பேசி அதை பத்தி கத்தி பேசுறதுனால எனக்கு கடைசியில நாங்க என்ன நடக்கும், லா அண்ட் ஆர்டர் பத்தி தமிழ் தேசியோட ஸ்டாண்ட் என்ன, திராவிடோட ஸ்டாண்ட் என்ன, யாருக்கு எதுவும் பேச மாட்டாங்க. அதெல்லாம் வந்து எதுவும் அவங்களுக்கு அவங்க அதை பத்தி இல்லாத டாபிக்ன்ற ரேஞ்சுக்கு அவங்க இருப்பாங்க. நாங்க பேசுறது வேற, லா அண்ட் ஆர்டர் வந்து எங்களுக்கு அது கூட இருக்க ஒரு சின்ன மேட்டர்ன்ற மாதிரி.
விஜய் அட்ரஸ் பண்ணதெல்லாம் வந்து ஆக்சுவல் பப்ளிக் பிரச்சனை. ஏன் உங்க காசு திருடுறானுங்க, உங்களுக்கு வர வேண்டியதை திருடிட்டு இருக்கானுங்க, உங்களுக்கு உங்களுக்கு இருக்க வேண்டியதை கரெக்டா இருக்க வேண்டியதை ப்ரோ கவனிக்காம விட்டுருக்கானுங்க. அவர் அந்த ப்ரோ திருவாரூர்ல ஒரு போயிட்டு நிமிஷம். அப்ப பிரவீன் ப்ரோ நீங்க சொன்னீங்க தெரியுமா, அவர் வந்துட்டு டிஎம்கே ஏடிஎம்கே இது பண்ணாம ஏடிஎம்கே பண்ணாம டிவிகே விசஸ் டிஎம்கே மட்டும் போனதுக்கான ரீசன் என்ன? ஆக்சுவல் ரீசன் நீங்க 5 வருஷம் லாஸ்ட் 5 வருஷத்துல வந்துட்டு ஏடிஎம்கே என்ன பண்ணாங்க? இல்ல ப்ரோ, அதாவது ஓகே, நான் என்ன சொல் இல்ல இல்ல அவருக்கு கொண்டு போனது எதுக்குன்னா இது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இது ஆக்சுவலி வந்துட்டு ஒரு எதிர்க்கட்சியா நான் இப்ப அவர் வந்துட்டு அவர் தான் எதிர்க்கட்சின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவர் சிஎம் ஆக போறாரு. எதிர்க்கட்சியா நான் இருக்கேன், நான் எப்படி மக்கள்கிட்ட கேள்வி கேட்பனோ அந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப அவர் சிஎம் ஆக போறாரு. அப்படிதான் நான் பாக்குறேன். இது ஸ்ட்ராட்டஜி கிடையாது ஆக்சுவலி. மேபி இல்ல ப்ரோ, என்னோட பாயிண்ட் ஆஃப் நீங்க வியூல வந்துட்டு அது ஸ்ட்ராட்டஜி இல்ல. நீங்க நீங்க இது வந்து ம். எப்படின்னா, இப்ப நீங்க வந்து ம். ஏடிஎம்கே டிஎம்கே 2 இருக்கு. இங்கிட்டு பல்கா வாக்கு போகுது, இங்கிட்டு பல்கா வாக்கு போகுது. நடுவுல கொஞ்சம் தான் இருக்கு. நீங்க கம்ப்ளீட் மாற்றுன்னு வந்தீங்கன்னா அந்த கொஞ்சம் தான் உங்களுக்கு வரும். கொஞ்சம் கம்ப்ளீட்டா வந்தாலுமே கொஞ்சம் தான் வரும். இவங்க 2 பேரும் பல்கா எடுத்துருவாங்க. இப்ப ம். ஏடிஎம்கேவோட ஓட்டு எனக்கு வரணும். ம். ஆனா நான் ஏடிஎம்கே வந்து அட்டாக் பண்ணா வராது. இப்ப என்னன்னா ப்ரோ, இப்ப இவங்க இந்த ம். என்டிஏடிஎம்கே காரங்க சொல்லிட்டு இருக்காங்க, ம். லாஸ்ட் டைம் நாங்க 10 வருஷம் இருந்தும், ஆட்சியில இருந்தும், ம். ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும், தூத்துக்குடி துப்பாக்கி சூடுலாம் நடந்தும், பாஜக கூட ம். கூட்டணி வச்சும் வந்து ம். எங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு வந்துருச்சுன்ட்டு. அது எப்படி ம். வந்துச்சுன்னா, ம். அதிமுக காரங்க வந்து என்ன ஆனாலும் நான் திமுகவுக்கு போட மாட்டேன்றது தான் அவங்களோட வந்து நம்பர் 1 இது. ஏன்னா பாஜகவே வந்தாலும் கூட இருந்தாலும் பரவாயில்லடா. என்னால போய் அம்மாவையும் எம்ஜிஆரையும் வந்து தப்பா பேசினவங்க கிட்ட போய் என்னால போய் உதயசூரன் அழுத்த இல்ல முடியாதுடா ப்ரோ, இது அப்படின்ட்டு. கொஞ்சம் நீங்க தப்பா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு பிஜேபிய ரொம்ப எதிர்த்ததே அம்மா தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரோ நீங்க வந்துட்டு அவங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. லாஸ்ட் இயர் வந்துட்டு உங்களுக்கு இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னது? டிஎம்கேட ஸ்ட்ராட்டஜி. நீங்க வந்துட்டு இது உள்ள வந்துரும், பிஜேபி உள்ள வந்துரும் உள்ள பாஜக உள்ள வந்துரும் சொல்லி தான் வந்துருவாங்க. உள்ள வந்துரும் உள்ள வந்துரும்னு சொல்லி தான் உங்களுக்கு வந்து இவங்க ஓட்டு வாங்கினாங்க. அப்ப வந்துட்டு என்ன நினைப்பாங்க எல்லாரும்? ஓகே ஏடிஎம்